ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே ரேஷன் சேவை. இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எனக்கு ரேஷன் கார்டு டெலிஷன் பற்றி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னோட மாமியார் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மதர், அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மாமியார் வீட்டு ரேஷன் கார்டில் என்னோட நேம் நான் ஆட் பண்ணலாமா, இல்லைன்னா மாமியார் வீட்டு ரேஷன் கார்டிலேருந்து என்னோட ஹஸ்பண்ட் நேமை ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் தனியாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணலாமா, எது பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இது வந்து இந்த டவுட் வந்து அவங்க இன்னைக்கு தான் கேட்டிருக்காங்க. 1 மந்த் முன்னாடியே இதே மாரி ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதே ரீசன் தான். அவங்களோட மாமியாரும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மதர் தான். அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான் இருக்காங்க. அவங்க வந்து தனியா ரேஷன் கார்டு வாங்கணும்னு சொல்லிட்டு நேம் டெலிஷன்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. எத்தன முறை அவங்க அப்ளை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் அதுக்கு கேட்டேன், சேம் ஹவுஸான்னு கேட்டேன். இல்ல செப்பரேட்டா தான் இருக்கோம். நாங்க டிஃபரெண்ட் ஹவுஸ்ல தான் இருக்கோம். கேஸ் பில் வந்து பார்த்தீங்கன்னா என் நேமில் இருக்குது. ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹவுஸில் தான் நாங்கள் இருக்கோம். அப்படி இருந்தாலும் நேம் வந்து டெலீட் பண்ணி தர மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து சிங்கிள் மதராக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான் இருக்கானா, அவங்களோட நேமை வந்து டெலீட் பண்ணி தர மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. அப்பா, அம்மா 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்னா, நேம் வந்து டெலீட் பண்ணி தராங்க. ரேஷன் கார்டில் வந்து நேம் டெலிஷன் பண்ணும்போது பர்ட்டிகுலரா இந்த மாரி இருக்கும்போது நேம் டெலிஷன் பண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க சில ரீசன்ஸ் வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு தான் சிங்கிள் மதரா இருக்காங்க. அப்பா இல்ல அம்மா 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க சிங்கிளா தான் இருக்காங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். இப்ப அம்மாவா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்ல. அவங்க மட்டும் ஃபேமிலி ஹெட்டா இருக்காங்க. ஒரே ஒரு பையன் தான் இருக்கான்னா, நேம் டெலிஷன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதே மாரி அப்பா மட்டும் தான் இருக்காரு. ஒரே ஒரு பையன் இருக்கான்னா, அவன் வந்து பையன் வந்து நேம் டெலிஷன்க்கு அப்ளை பண்றான்னா, நேம் டெலிஷன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து இசிஎம்ஐல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த மாரி கார்ட்ஸ் வந்து நேம் டெலிஷன்க்கு அப்ளை பண்ணும்போது, 90% பார்த்தீங்கன்னா, இந்த ரீசன் அதாவது சிங்கிள் மதரா இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருந்தா மட்டும் நேம் டெலிஷன் பண்ணி கொடுக்கவே மாட்டாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா 2 பையன் இருக்கான்னா, ஒரு பையனோட நேம் வந்து டெலிஷன் பண்ணிக்கலாம். இன்னொரு பையனோட நேம் பார்த்தீங்கன்னா, டெலிஷன் பண்ணவே முடியாது. இந்த இந்த மாரி கார்டுக்கு வந்து எப்படி நேம் டெலிஷன் பண்ணலான்னா, அவங்க டிஃப்ரெண்ட் ஹவுஸ்ல இருந்து, அவங்க கிட்ட கரெக்ட்டா ப்ரூஃப் இருந்தாலும், ஆன்லைன்ல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 90% வந்து எந்த ஒரு தாலுகா ஆஃபீஸரும் பார்த்தீங்கன்னா, நேம் டெலிஷன் பண்ணி குடுக்கவே மாட்றாங்க. இப்ப இவங்க கட்டாயம் வந்து நேம் டெலிஷன் பண்ணி தான் ஆகணும்னா, ஆன்லைன்ல இவங்க கரெக்ட்டா வந்து நேம் டெலிஷனுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க டிஃப்ரெண்ட் ஹவுஸ்ல இருக்காங்கல்ல, அந்த அட்ரஸ்ல பார்த்தீங்கன்னா, பையன் இல்ல அந்த பையனோட ஒய்ஃப் அவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க பேர்ல கேஸ் பில் வந்து கட்டாயம் இருக்கணும். இல்ல சேம் ஹவுஸ்லயே வந்து மேல கீழ இருக்கும். தனியா எனக்கு கார்டு வேணும்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து பார்த்தீங்கன்னா பையன் இருக்கான். கிரவுண்ட் ஃப்ளோர்ல அம்மா இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு மென்ஷன் பண்ணி கேஸ் பில்ல மென்ஷன் பண்ணி வச்சிருக்கணும். அந்த கேஸ் பில்லு பையனோட கல்யாண பத்திரிக்கை, மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்தா மேரேஜ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணலாம். இல்லைன்னா வெறும் வந்து பையன் பேர்ல இல்ல பையனோட ஒய்ஃப் பேர்ல பார்த்தீங்கன்னா கேஸ் பில் கட்டாயம் இருக்கணும். லாஸ்ட் 3 மந்த்ல வாங்குன கேஸ் பில்லா இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பையன் அதாவது பையனோட ஆதார் கார்டும், அவங்க ஒய்ஃபோட ஆதார் கார்டும் சப்மிட் பண்ணணும். அவங்களுடைய கல்யாண பத்திரிக்கை. இந்த 3 காப்பியும் பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் வந்து பிடிஎஃபா ஸ்கேன் பண்ணி, அப்லோட் பண்ணி, நேம் டெலிஷனுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண பிறகு, அவங்க டைரக்ட்டா அவங்களோட தாலுகா ஆஃபீஸ்க்கு போயிட்டு, அவங்க பர்சனல் ரீசன சொல்லி, எனக்கு நேம் டெலிஷன் பண்ணி குடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனுவா எழுதி குடுத்து, அவங்க டெலிஷன் அப்ளை பண்ணும்போது, அக்னாலஜ்மென்ட் காப்பி குடுத்துருப்பாங்க. அந்த அக்னாலஜ்மென்ட் காப்பி, அவங்களோட கேஸ் பில், ஆதார் கார்டு, மேரேஜ் சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து அவங்க கிட்ட ஒரு மனுவா எழுதி குடுத்து, அந்த ஜெராக்ஸ் காப்பிய சப்மிட் பண்ணணும். இந்த மாரி பண்ணா, நேம் டெலிஷன் சில பேர் பண்ணி குடுக்குறாங்க தாலுகா ஆஃபீஸ்ல. சில இடத்துல வந்து பண்ணி குடுக்க மாட்றாங்க. ஏன்னா வந்து சிங்கிள் மதர் தான் இருக்காங்க. அவங்க சிங்கிள் கார்டா ஆயிடும். அதாவது ஒரே ஒருத்தருக்கு வந்து கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய பேர் பண்ணி குடுக்கவும் போறாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. சிஸ்டர் நீங்க வந்து உங்க நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நேம் டெலிஷன் பண்ணி ஒரு தனியா கார்டு வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, உங்களோட ஹஸ்பண்ட் வீட்லருந்து என்ன பண்ணுங்க, நேம் டெலிஷனுக்கு அப்ளை பண்ணுங்க. ஒரு வேளை உங்களுக்கு நேம் டெலிஷன் பண்ணி குடுத்துட்டாங்கன்னா, நீங்க தனி கார்டு வாங்கிக்கலாம். அப்படி உங்களுக்கு நேம் டெலிஷன் பண்ணி குடுக்கலைன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் உங்க மாமியார் வீட்டு கார்டுல உங்க பேர ஆட் பண்ணுறது. இது மட்டும் தான் ஆப்ஷனே தவிர, உங்களால தனியா வந்து கார்டு வாங்க முடியாது. இந்த 2 மெத்தட் இருக்கு. இதுல நீங்க எது உங்களுக்கு கரெக்ட்டா இருக்குமோ, அத யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து சிங்கிள் மதரா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான் இருக்காங்கன்னா, நேம் ரிலேஷன் வந்து பண்ணி குடுக்க மாட்றாங்க. எதனாலன்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. அவங்களுக்குலாம் இந்த மாரி இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பர்ட்டிகுலரா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது நேம் ரிலேஷனுக்கு பண்ணி தர மாட்டாங்க. இந்த மாரி ஏதாச்சும் ரீசன் சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ரீசன கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் உங்களுக்கு பண்றேன். தேங்க் யூ.